இன்னைக்குன்னு பார்த்து லீவ் விட்டுட்டாங்கடா. வீட்டில் வேற கரண்ட் இல்லை, போர் அடிக்குதுடா ரொம்ப. ஆமாண்டா, நாங்களே அதுக்கு தாண்டா அங்கே போய் போர் செட்டில் போய் விளையாண்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு போர் தாண்டா அடிக்குது. கூட்டாஞ்சோறு ஆக்கி ரொம்ப நல்லா தெரியும். கூட்டாஞ்சோறு ஆக்குவோமாடா? ஆமாண்டா. எந்த காசு இருக்குடா, போயிட்டு ரவியான கடையில். ஏன்டா வீணா காசை செலவு பண்ற? நம்ம அங்கே கொல்லை இருக்குடா, அங்கே போய் கொக்கு நாரை காடை எல்லாம் இருக்குண்டா. அதை பிடிச்சி சமைப்போம்டா அன்னைக்கு. சக்கா சொக்கா கொக்கு அடிக்க போறீங்களாடா? எங்க வீட்டுக்கு ஒன்று கொண்டாந்து கொடுத்துருங்கடா. என்னடா அடிக்க? என்னடா பண்றீங்க? கொக்கெல்லாம் அடிக்க கூடாதுடா. டேய் தம்பிங்களா, என்னடா பண்றீங்க தம்பிங்களா? அது ஒரு பறவை தானடா, அதை ஏன்டா அடிக்கிறீங்க? இந்த நீலவானம் எல்லாருக்கும் சொந்தம் தான், இந்த பூமியும் எல்லாருக்கும் சொந்தம் தான். அந்த பறவை பசிக்கு தானே வந்து சாப்பாடு தேடுது, அதை ஏன்டா அடிக்கிறீங்க? வனத்துறைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க ஜெயில் தாண்டா தம்பி. புரிஞ்சதா தம்பி? இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை நேசிக்கும். புரியுதா? அது மாரி தான் இந்த பறவை விலங்குகளெல்லாம் கொல்லக்கூடாது, அடிக்கக்கூடாது. புரிஞ்சதாடா தம்பி? இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம், இயற்கையை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம்.